ஹாய் எவ்ரி ஒன். இன்பக்குடில் முதியோர் இல்லத்திலிருந்து. என்னுடைய இன்பக்குடில் முதியோர் இல்லம் அப்படின்றது இப்பதான் ஒரு 1 இயரா ஸ்டார்ட் பண்ணி நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் அங்க ஒரு 6 பேர் சேர்ந்துருக்கிறாங்க. 6 பேரும் நாங்க தங்கி அவங்க உங்களுடைய கடைசி நாட்கள்ல நாங்க இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்ட்டு. பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஃபீஸ் கொடுத்து தங்க வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு 6 பேர் இருக்காங்க. இந்த முதியோர் இல்லம் அப்படின்றது படப்பைக்கும் உரகடத்துக்கும் நடுவுல, சென்னையில படப்பைக்கும் உரகடத்துக்கும் நடுவுல ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் பக்கத்துல இது இருக்குது. ஸோ கடந்த 10 மாசமா நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பில்டிங் நாங்க ஒரு ரெண்டலுக்கு தான் எடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். இது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டல் பில்டிங்ல தான் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேர்டனா இருக்கிறது இந்த ரெண்டல் மட்டும்தான். மற்றபடி அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷனா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்றாங்க. அரிசி, பருப்பு இதெல்லாம் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்றாங்க. மற்றபடி அதுக்கான செலவுகள் ரொம்ப குறைவு தான். அதுக்கு அப்பப்போ வாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இது பண்ணிட்டு இருக்கிறோம். அது பேலன்ஸ் பண்ணிடலாம். எங்களுக்கு பெரிய ஒரு பேர்டனா இருக்கிறது இந்த பில்டிங் உடைய ரெண்ட் அப்படின்றது. ஸோ ரெண்ட் மாசம் மாசம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட். ஸோ யூஸ்வல் இருக்கிறது தான். பட் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வரக்கூடியவர்கள் எல்லாருமே முதியோர்களுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 10ல இருந்து 15 ஃபோன் கால்ஸ் இப்ப நியர்ல நிறைய வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 15 ஃபோன் கால்ஸ் இன்னைக்கே வந்துருச்சு. நான் பேசிட்டோம். இல்ல எல்லாருமே கேட்கக்கூடியது என்னன்னா, ஃப்ரீயா கொடுங்க அப்படின்ட்டு, ஃப்ரீயா நாங்க தங்கிக்கலாமா அப்படின்ட்டு. அது தப்பும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே கவர்மெண்ட் வேலை பாக்குறது கிடையாது. ஏதோ ஒரு சில கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்க. சேவிங்ஸும் நிறைய பேருக்கு குறைவு தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரீயா கேட்கறது தப்பு இல்லை. இன்னைக்கு எல்லாருமே கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான். அவங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க சேர்த்து வச்சதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க, பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கைவிட்டாங்கன்னு வரதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்றதுக்கு முடியல. இப்போ அந்த வாடகை பணமே எங்களுக்கு பாதிக்கு பாதி வாடகை பணம் தான். மொத்த பட்ஜெட் எங்களுடைய ஹோம நடத்துறதுக்கான மொத்த பட்ஜெட்ல பாதி வாடகை பணம் தான் எங்களுக்கு நிக்குது. வாடகை இல்லை அப்படின்னாக்க எங்களுக்கு ரன் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். சோ இப்ப நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நேற்றுக்கு ஒரு அம்மா போன் பண்ணும்போது, எங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுங்க, பட் எங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதனால நான் அங்க இருக்கிறேன், அப்பப்ப எங்க சொந்த வீடையே பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. சோ அவங்களுக்கும் சேர்த்துதான் நான் இதை சொல்றேன். இப்படி சொந்த வீடு வச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் யாராவது, என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு சொந்த வீடு இருக்குது, எங்களை வாடகை விட்டுட்டு இருக்கிறோம், இருந்தாலும் ஒரு புண்ணிய காரியத்திற்காக நான் அந்த சொந்த வீட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், சொந்தமாலாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நீங்க வாடகை இல்லாம கொடுத்தா போதும், நாங்க இந்த வாடகை எங்களுக்கு பெரிய ஒரு பேர்டன், அதுக்காக இந்த வீடு விடலாம், இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குது, ஸோ அது எங்களுக்கு கண்டினியூ பண்ணணும்னு தான் விருப்பம், இதை நாங்க கண்டினியூ பண்ணிக்கிறோம். பிளஸ் இன்னும் நிறைய பேர், ஏன்னா எங்களுக்கு நிறைய 10 கால்ஸ் வருது. கிட்டத்தட்ட இப்போ நாங்க ஃப்ரீயா எடுத்திருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் சேர்ந்திருப்பாங்க. ஃப்ரீயா வரக்கூடியவர்கள், ஃப்ரீயா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, எங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு. ஃப்ரீயா நாங்க எடுத்திருந்தோம்னா ஒரு 50 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. இப்ப அந்த 50 பேரை எடுக்கிறது பிரச்சனை இல்ல. ஒரு 10 பேருக்கு ஒரு வீடுனா 50 பேருக்கு 5 வீடு எடுத்திருக்கணும். ஒரு வீட்டுக்கு 15,000 ரூபாய் வாடகை அப்படிங்கும் பொழுது 5 வீடு அப்படின்னு 75,000 ரூபாய் கிட்ட வாடகையே போயிடும். அப்ப 75,000 ரூபாய் வாடகையை கொடுத்து எங்களால நடத்த முடியல அப்படின்றதுனால, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி, இதை பார்த்துட்டு கூடியவங்க, எங்க வீட்டுல எங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுங்க, அந்த சொந்த வீட்டுல நீங்க ஹோம் நடத்துறதா இருந்தா நீங்க நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இலவசமா உங்களுடைய வீட்டை கொஞ்சம் நாளைக்கு தான், எங்களுக்கு பெர்மனண்டா எழுதியெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு வருஷம் கொடுக்க முடியுமோ, எங்களுக்கு ஒரு மினிமம் 5 வருஷமாவது இருந்தாதான். ஏன்னா ஒரு இடத்த நாங்க பண்றோம்னா ஒரு 5 வருஷமா, அது சும்மா வருஷம் மாத்திட்டு இருக்க முடியாது. ஒரு ஹோம் நடத்துறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்கு கட்டில் வாங்கணும், அதுக்கு பீரோ வாங்கணும், அதுக்கான நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் வாங்கி செட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் ஆயிடும். அப்ப எங்களுக்கு மினிமம் ஒரு 5 வருஷமாவது, அதுக்கு மேல கொடுக்கறது உங்களுடைய விருப்பம். சோ 5 வருஷம் எங்களுக்கு ரெண்டல் இல்லாம ஃப்ரீயா யாராவது கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க கொடுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இப்ப நிறைய இல்லாதவர்களுக்கு செய்யணும் அப்படின்றத வாஞ்ச, நாங்க இந்த முதியோர் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லாதவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் சிச்சுவேஷன் எங்களுக்கு அப்படி பண்ண முடியல. இப்போ நாங்க ஃபீஸ் வாங்குறோம், 6 பேர்ல ஒரு 3 பேர் ஃபீஸ் கொடுக்குறாங்க, கொடுத்துமே எங்களால மேனேஜ் பண்ண முடியல. ஃபீஸ் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாங்க. நாங்க ஃபிக்ஸ் பண்ணது ஒரு அமௌண்ட், அவங்களால அவ்வளவு கொடுக்க முடியல, அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் எங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. மாசம் ஷார்டேஜ் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதோட சேர்ந்துட்டு எங்களுக்கு இன்னும் ஃப்ரீயா ஆட்கள் எடுக்கிறதுக்கு முடியாது. அதனால விரும்புகிறவர்கள், எங்ககிட்ட சொந்த வீடு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஏன்னா எங்களுக்கு டெய்லி போன் கால்ஸ் வருது, மதுரையில இருந்து வருது, திருநெல்வேலியில, தூத்துக்குடியில இருந்து, நாகர்கோவில்ல இருந்து, இப்படி வேற இடங்கள்ல, தர்மபுரி, சேலம், ஈரோடு, எல்லா இடங்கள்ல இருந்து வருது, கோயம்புத்தூர், திருப்பூர்ல இருந்தாலும் எங்களுக்கு போன் கால்ஸ் வருது. கேட்கறவங்க எங்க மாவட்டத்திலே இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க மாவட்டத்தில இருந்தே நாங்க அதை பண்ணிக்கிறோம்.
எங்கேயாவது முதியோர் இல்லம் எங்களுக்கு வந்து வீடு இருக்குதுங்க, நாங்க வந்து வீட்டை முதியோர் இல்லத்துக்காக ஒரு 5 வருஷத்துக்கு கொடுக்குறோம், 10 வருஷத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க மொத்தமா கொடுத்தீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து பார்த்துட்டு கூட நீங்க கொடுக்கலாம். இவங்க வந்து கேட்கறாங்களே, ஒருவேளை எங்க வீட்டை வந்து ஏமாத்திக்குவாங்களோ, எங்க வீட்டுல வேற ஏதாவது பண்ணிக்குவாங்களோ, எங்க வீட்டுல வந்து அவங்களே வச்சுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லா முதியோர் இல்லத்துக்காக மட்டும்தான் அந்த வீடு பயன்படுத்தப்படும். வேற எந்த பிசினஸோ எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம். நீங்க வேணா ஒரு மாசம் நீங்க ட்ரையல் பார்த்துக்கோங்க, இல்ல ஒரு வருஷம் நீங்க ட்ரையல் பார்த்துக்கோங்க. ஒரு வருஷம் கொடுத்துட்டு நீங்க பாருங்க நாங்க என்ன பண்றோம் அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நீங்க கன்ஃபார்மா கொடுக்கலாம். சோ இதை வந்து நான் உங்க எல்லாருக்குமே பொதுவான என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 1100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட 3000 4000 பேர் கிட்ட டெய்லி வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க. வீடியோஸ் பார்க்கக்கூடிய உங்களுக்கு சொல்றேன், யாராவது இடமோ வீடோ நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா என்னுடைய முதியோர் இல்லத்திற்கு கொஞ்சம் நாளைக்கு வாடகை இல்லாம கொடுக்கறதுக்கு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா எங்களுடைய நம்பருக்கு போன் பண்ணி நீங்க பேசுங்க. எந்த மாவட்டத்துக்கு இருக்கிறீங்களோ நாங்களே அங்க வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் படி நாங்க வந்து ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி லீகலா நாங்க அதை வந்து நடத்திக்கிறோம். அதுக்கு ஒரு மினிமம் எங்களுக்கு 5 வருஷம் நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னா மினிமம் 5 வருஷமாவது நீங்க கொடுக்க முடிஞ்சுனாக்கி அப்படிப்பட்டவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி பேசுங்க. எதுக்காக நாங்க இதை கேட்கிறோம் அப்படின்னா இது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் வந்து சோசியல் சர்வீஸ். நாங்க வந்து ஒரு சில இடங்கள்ல ரெக்வெஸ்ட் பண்ணோம் ஃபண்டு கொடுங்க அப்படின்ட்டு, பட் அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாத சிச்சுவேஷன். அதே மாதிரி எங்க கூட சேர்ந்து இருக்கிறவங்களும் வந்து நிறைய பேர் வந்து நாங்க ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்னு சேர்ந்தவர்களும் வந்து மாசம் அவங்களால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களுக்கே தெரியும், சேலரி அப்படி இப்படி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குதான் செய்யுது எல்லாருக்குமே. அப்ப எல்லாருமே வந்து ஆசை இருக்குது மாசம் எனக்கு வந்து ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு, முடியாத சிச்சுவேஷன். அதனால நான் வந்து இப்படி வந்து யாராவது உங்களுடைய வீட்டை வந்து இந்த முதியோர் இல்லத்துக்காக கொடுக்க முடியுமா, நீங்க தங்கி இருக்கிற வீட்டை கொடுக்க வேண்டாம், எக்ஸ்ட்ராவா நான் வாடகை கூட்டிருக்கிறேன், எக்ஸ்ட்ராவா ஒரு வீடு இருக்குது, அப்படிப்பட்டவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை வந்து எங்களுடைய முதியோர் இல்லத்திற்காக கொஞ்சம் வருஷத்துக்கு நீங்க கொடுக்கலாம். மொத்தமா கொடுக்க விரும்புகிறவர்களும் நீங்க வந்து எங்களை பத்தி நீங்க விசாரிங்க, எங்களுடைய முதியோர் இல்லத்துக்கு வரலாம், வந்து எங்க முதியோர்கிட்ட பேசுங்க. அவங்களும் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, ஒரு நல்ல இடத்துக்கு போனா நல்லா இருக்கும். மாசம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அந்த 6 பேரும் மாசம் பாக்குறாங்க நாங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு சிரமப்பட்டு இந்த முதியோர் இல்லத்தை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. சிலர் கேட்கலாம், இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்குங்க இந்த முதியோர் இல்லத்தை நடத்துறீங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த முதியோர் இல்லத்தை நடத்துறது அப்படின்றது வந்து எங்களுடைய ஒரு பேஷன், எங்களுக்கு ஒரு விருப்பம், இதை செய்யணும் அப்படின்ட்டு. பட் எங்களுக்கு காசு இல்லை, அதுக்காக விட்டுறவும் முடியாது. எங்களால முடிஞ்சது பாதி வந்து எங்களால பேலன்ஸ் பண்ண முடியும், மிச்ச பாதிக்காக நாங்க வந்து மற்றவங்களுடைய ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் இதுல வந்து ஒரு பார்ட்னரா நீங்க சேரணும். பார்ட்னர் மீன்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டா நீங்க மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. உங்களுடைய வீட்டையோ உங்களுடைய இடத்தையோ கொஞ்சம் வருஷத்துக்கு இன்பக்குடில் முதியோர் இல்லத்துக்காக நீங்க வந்து கொடுங்க. நாங்க வந்து அதை ப்ராப்பரா அநேகர் வந்து இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், இதை பார்த்துருக்க வயசானவங்களுக்கே தெரியும், இன்னைக்கு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறமேட்டு வயசானவங்களுக்கு வந்து வீட்டுல மரியாதைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வீட்டுல இருக்க சொன்னா கூட இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நம்மள சரியா மதிக்க மாட்டேன்றாங்க, முன்ன மாதிரி நம்மளை பாத்துக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையில தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ விரும்புகிறவர்கள் உங்களுடைய இடத்தையோ உங்களுடைய வீட்டையோ எங்களுடைய முதியோர் இல்லத்துக்காக கொஞ்சம் நாளைக்கு வாடகை இல்லாமல் நீங்க கொடுக்க விரும்பினால் நீங்க கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா, எப்படி என்ன ப்ராப்பரா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க, ஃபர்தரா மூவ் பண்ணலாம். தேங்க்யூ.